நம்ம ஜானகி இருந்துட்டு இப்போ ஒரு சூப்பரான வேலைய செஞ்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்கட்ராமனுக்கு ஃபோன் பண்ணி, "இங்க எல்லாமே தப்பு தப்பாவே நடந்துட்டு இருக்குங்க. என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. ஒரு பக்கம் இலக்கியா வேற ஜெயில்ல இருக்கா. அவள காப்பாத்துறதுக்காக கௌதம் வேற வந்து பார்த்தீங்கன்னா போராடிட்டு இருக்கான். இந்த அஞ்சலி இருந்துட்டு உண்மையிலேயே கர்ப்பமா இருக்காளா? இல்லையா? அப்படின்றது எனக்கு எதுவுமே தெரியல. என்னால இங்க இருக்கிறது எதையுமே தாங்கிக்க முடியல. நீங்க கொஞ்சம் வரீங்களா?" அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வேலைகளுமே விட்டுட்டு, "நான் உடனடியா கிளம்பி வரேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, அவரும் கிளம்பி வந்துர்றாங்க. அதே சமயம் நம்ம இவங்க அதாவது ஜானகி இருந்துட்டு, "நீங்க ஏர்போர்ட்லயே வெயிட் பண்ணுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, கார்ல வரேன். அப்படியே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்." அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, நம்ம ரேவதி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அதாவது நம்ம ஜானகி இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, வெங்கட்ராமன வந்து மீட் பண்றதுக்காகவும், அவங்கள கூட்டிட்டு வரதுக்காகவும் வந்து போக ஆரம்பிச்சுறாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா அப்படியே கொஞ்சம் பீச் பக்கமா போயிட்டு, நம்ம ஜானகியும் வெங்கட்ராமனும் வந்துட்டு, அப்படியே அவங்களோட ஆதங்கத்த வந்து தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம ஜானகி இருந்துட்டு, எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரிலங்க. அது மட்டும் இல்லாம இங்க இவ்ளோ பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு. எப்படி நான் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கியாவையும், கௌதமியும் எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு சேர்த்தே ஆகணும். அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, இப்போ அவங்களோட அந்த ஒரு வருத்தத்த எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே வா வீட்டுக்கு போலாம். எதுவா இருந்தாலும் அங்க போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, இல்லங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல சொத்த வந்து சரிபாதியா பிரிச்சு வைக்கணும். இந்த சொத்துனால தான் இவ்ளோ பெரிய பிரச்சனைகளும் ஓடிட்டுருக்கு. கௌதம்க்கு, அதுக்கப்புறம் கார்த்திக்கு இவங்க எல்லாருக்குமே பிரிச்சு வைக்கணும். அஞ்சலியோட கொடுமை மிக கொடுமையா இருக்கு. அஞ்சலியால தான் இவ்ளோவும் வந்து பார்த்தீங்கன்னா நடந்து, கௌதம் நம்மள விட்டுட்டு போறதுக்கான காரணமா இருந்தது. அஞ்சலிய வந்து சும்மா விடக்கூடாது. அவ மட்டும் கர்ப்பமா இல்லன்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுன்னு வைங்களேன், கண்டிப்பா நானே அடிச்சு கொன்னுடுவேன் அப்படின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அதே சமயம் இங்கிருந்து நம்ம இவங்க வெங்கட்ராமனும், ஜானகியும் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி நேரா வீட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில தான், இப்போ ஒரு பயங்கரமான அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தையே வந்து பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. அத பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு கையும் ஓடல, காலும் ஓடல, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாம திரு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மகேஷ் வந்து அந்த அஞ்சலிய கூப்பிட்டு மிரட்டிட்டு இருக்கான். "இங்க பாரு அஞ்சலி, இப்போ 1,00,000 2,00,000 குடுத்துட்டு இருக்க. அதெல்லாம் எனக்கு பத்தாது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 10,00,000 வேணும் மாசத்துக்கு." அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம, இந்த அஞ்சலியோட கையில, கால்ல இருக்க நகை, அதுக்கப்புறம் கொஞ்சம் பணம், அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மகேஷ் வந்து வாங்கிட்டு இருக்கான். அத பார்த்த உடனே ஜானகிக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வெங்கட்ராமனுக்கும் பயங்கரமான அதிர்ச்சி. "என்ன ஜானு இது? என்ன ஆச்சுங்க? எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இவ பணம் குடுத்துட்டுருக்கா, நகை குடுத்துட்டுருக்கா?" அப்படின்ற மாரி கேட்கும்போது, "என்னன்னே தெரியல. ஆனா இவளோட ரகசியம் ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, அவன்கிட்ட ஒளிஞ்சிருக்கு. ஆதாரம் ஏதோ வச்சிருக்கான். அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பணத்தையும் வாரி வாரி அவ இறைச்சிட்டுருக்கா." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கும்போது, "என்ன சொல்லி குளிர் விட்டு போச்சா? இனிமே வந்து பார்த்தீங்கன்னா 10,00,000 தான். அதுக்கு கம்மியா ரூ. 1 கம்மியா கூட நான் வாங்க மாட்டேன். ஏன்னா, நீ செஞ்ச சம்பவங்கள் அந்த மாதிரி. நீ கர்ப்பமாவே இல்லாம, உன்னால கர்ப்பமே ஆக முடியாதுன்னு தெரிஞ்சும் இந்த குடும்பத்த ஏமாத்திருந்த. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் விட்டேன். ஆனா, உத்தமி இலக்கியாவ வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஜெயிலுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்க இல்லையா? இப்ப மட்டும் நான் வாய தொறந்தேன், என்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ் வெளிய வந்துச்சு அப்படின்னா, உன்னால இந்த உலகத்திலேயே இருக்க முடியாது. அது தெரியுமா? வேற வழி கிடையாது. நீ வந்து குடுத்து தான் ஆகணும். ஏன்னா கௌதமியும், இலக்கியாவும் வீட்ட விட்டு தொரத்திட்ட. மொத்த சொத்தையும் நீ தான் அமுக்க போற. அப்புறம் எனக்கு குடுக்கறதுக்கு ஏன் அவ்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு கஷ்டமா இருக்கு? அப்படின்ற மாரி கேட்டுருக்காங்க. இத பார்த்து தான் நம்ம ஜானகியும், வெங்கட்ரமணும் பயங்கர அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.